வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது மழை பூமிக்கு ரொம்பவும் தேவையான ஒன்று. வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காலங்களில் பெய்கிற மழையால் வைல்டு பீஸ் மந்தையோட ஒரு கிரேட் மைக்ரேஷன் நடக்குது. இந்த மைக்ரேஷன் ஏன் நடக்குது, மந்தை இடம்பெயர்றதுக்கு எது தடையாக இருக்குது, எவ்வளோ தூரம் இதுங்க இடம்பெயருது, மைக்ரேஷனுக்கு இதுங்க எந்த வழியை யூஸ் பண்ணுது அப்படின்ட்டு வைல்டு பீஸ் அண்ட் ஜீப்ராஸ் மந்தையோட கிரேட் மைக்ரேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டான்சானியாவில் இருக்க தெற்கு செரங்கட்டியில் கோரோங்கோரோ அப்படிங்கிற மிகப்பெரிய அளவில் பறந்து விரிஞ்ச பாதுகாக்கப்பட்ட புல்வெளி இருக்குது. இதை சுற்றி மவுண்டன் ஆஃப் கார்டன் அப்படின்னு அழைக்கப்படுற ஓல்டோயிங்கோ லெங்காய் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவ் வேல்கனும் இருக்குது. பக்கத்தில் நிறைய இறந்து போன எரிமலைகளும் இருக்குது. கடந்த 7 மில்லியன் வருஷங்களாக இந்த எல்லா எரிமலைகளிலிருந்து உருவான சாம்பலானது கோரோங்கோரோவோட பிளைன்ஸில் படிஞ்சு ஒரு திக்கான லேயரை உருவாக்குச்சு. மரங்களோட வேர்களானது இந்த திக்கான லேயரை ஊடுருவ முடியாதால் இங்கே மரங்களே இருக்காது. ஆனால் புற்கள் மட்டும் செழிப்பாக வளர்ந்தது. அதுவும் எரிமலைகள் சாம்பலிருந்து புற்களை உருவாகிறதால பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், சோடியம் அப்படின்னு ஊட்டச்சத்து நிறைஞ்ச சத்தான புற்களாக இது இருக்குது. தெற்கு செரங்கட்டியோட இந்த வளமான சத்தான புற்களை சாப்பிட கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஹெர்பிவோரஸ் இங்கே கூடுது. இதில் வைல்டு பீஸ், ஜீப்ரா உட்பட பல வகையான மான்களும் இருக்கும். இந்த ப்ரே அனிமல்ஸை அடித்து சாப்பிட ப்ரெடேட்டர்ஸும் காத்துக்கிட்டே இருக்கும். ப்ரெடேட்டர்ஸுக்கு இது ஒரு திருவிழானே சொல்லலாம். ஏன்னா பார்க்குற இடமெல்லாம் ப்ரே அனிமல்ஸாக இருந்தால் யாருக்கு தான் கொண்டாட்டம் இருக்காது. ப்ரெடேட்டர்ஸும் தான் வேணுங்கிற அளவுக்கு ப்ரே அனிமல்ஸை அடித்து சாப்பிட்டு நல்லா கொழுத்து போயிருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி எப்பவும் இருக்காது. எங்கேயோ தூரத்தில் ஒரு இடத்துல பயங்கரமாக இடி இடிக்குது. மழை மேகங்களும் இடி இடிக்கிற திசையை நோக்கி போகுது. ஒரு வைல்டு பீஸ்டால் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இடி சத்தத்தை கேட்க முடியும். மழை மேகங்கள் அந்த திசையை நோக்கி போகிறதையும் அது வாட்ச் பண்ணுது. அப்புறம் 50 கிலோமீட்டர் தூரத்தில் பெய்கிற மழையோட அறிகுறியும் அதை கெஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது அதோட இன்ஸ்டின் இங்கேருந்து கிளம்பி மழை பெய்கிற திசையை நோக்கி போகணும்னு அதுக்கு அறிவுறுத்துது. ஏன்னா இது மே மாதம். அதுங்க இப்போ இருக்கிற தெற்கு செரங்கட்டியில் வறட்சி காலம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் அதே நேரத்தில் வடக்கு செரங்கட்டிலையும் கென்யாவோட மாசாய் மாராவிலையும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆனதால் அங்கே வளமான பொருட்கள் இருக்கும். இந்த விஷயம் தெற்கு செரங்கட்டியில் இருக்க மந்தைக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுங்க மே மாதம் ஒரு நீண்ட பயணத்துக்கு ரெடி ஆகும். கிட்டத்தட்ட 2 மில்லியன் வைல்டு பீஸ்ட்டும் 3 லட்சம் ஜீப்ராவும் தெற்கு செரங்கட்டிலிருந்து வடக்கு நோக்கி போகும். இதுங்க ஒரே கூட்டமாக போகாமல் ஆயிரக்கணக்கான தனித்தனி குழுவாக பிரிஞ்சு போகும். சிலது செரங்கட்டியோட வடமேற்கு திசையிலையும் சிலது மத்திய செரங்கட்டி வழியாகவும் போகும். எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நீண்ட வரிசையானது 40 கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கும். எந்த வழியை யூஸ் பண்ணி போனாலும் இதுங்களோட நெக்ஸ்ட் ஸ்டாப் குரூமேட்டி ரிவர் தான். ஆல்மோஸ்ட் ஜூன் மாதத்தில் செரங்கட்டியில் ஓடுற குரூமேட்டி ரிவருக்கு மந்தை போயிடும். ஆனால் ஆற்றை கடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். காரணம் முதலைகள். வைல்ட் பீஸ்டையும் ஜீப்ராஸையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க முதலைகளுக்கு மந்தையோட பல விலங்குகள் பலியாகிடும். ஆனால் இந்த ரிவர் பெருசாக இல்லாதாலையும் ஆழம் இல்லாதாலையும் மந்தை இதை ஈஸியாக கடந்து போயிடும். மந்தை குரூமேட்டி ரிவரை கடக்கிற அதே ஜூன் மாதத்தில் தெற்கு செரங்கட்டியில் ப்ரெடேட்டர்ஸோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். மந்தை அங்கிருந்து மூவ் ஆனதாலையும் அதோடு சேர்ந்துக்கிட்ட வறட்சியும் தெற்கு செரங்கட்டியில் இருக்க ப்ரெடேட்டர்ஸோட வாழ்க்கையை படு மோசமாக்கிடும். உணவுக்கும் தண்ணிக்கும் அதுங்க ரொம்ப கஷ்டப்படும். சரி, மறுபடியும் மந்தைக்கு போவோம். ஆற்ற கடந்த மந்தை நடந்து ஜூலை மாதம் ஒரு மிகப்பெரிய தடையை மீட் பண்ணுது. அதுதான் 2வது ரிவரான மாரா ரிவர். செரங்கட்டியோட வடக்கு திசையில் இருக்க இந்த ரிவரை கடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மாரா ரிவரை கடக்கிறதுக்கு இதுங்களோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா மாரா ரிவர் ரொம்ப பெருசாகவும் ஆழமாகவும் வேகமாகவும் இருக்கும். மந்தை ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததால் அதுங்க ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ நிறைய விலங்குங்க ஆற்றோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ரிவரோட கரைகள் செங்குத்தாக இருக்கிறதால மந்தையால் அதில் ஏற முடியாமல் கூட்ட நெரிசலில் சிக்கி கால் உடஞ்சி பரிதாபமாக இறந்து போகும். சரி, ஆறு தான் இப்படி பழிவாங்குதுன்னு பார்த்தா அதில் இருக்க இன்னொன்று மந்தைக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அதுங்க தான் நைல் குரோடைல்ஸ். பல மாதமாக சாப்பிட சரியாக உணவு இல்லாமல் கிடைச்ச சின்ன விலங்குகளை வேட்டையாடிக்கிட்டு பட்டினியாகவும் பசியாகவும் கிடந்த நைல் முதலைகளுக்கு வாழை இலையில் பரிமாறின ஃபுல் மீல்ஸ் மாதிரி அமைஞ்சது தான் இந்த கிரேட் மைக்ரேஷன். ஸோ இந்த தருணத்தை அதுங்க எப்போவுமே மிஸ் பண்ணாது. 100 கணக்கில் ஒன்றா சேர்ந்த முதலைங்க மந்தையோட எண்ணிக்கையை ஓரளவு குறைச்சிரும். இருந்தாலுமே ரிவரை கிராஸ் பண்ணுற வைல்டு பீஸ்டையும் ஜீப்ராஸையும் பிடிக்கிறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. மந்தை சேர்ந்தே போகும்போது முதலையால் அதுங்க கிட்ட கூட நெருங்க முடியாது. அதையும் மீறி முதலை போச்சுன்னா மந்தையோட காலில் மிதிப்பட்டு பலத்த டேமேஜ் உண்டாகிடும். அதனால தான் முதலைங்க பொறுமையாக வெயிட் பண்ணி தனியாக வர மெம்பரை வேட்டையாடும். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து மாரா ரிவரை கடந்து வந்தால் தான் மந்தை தங்களோட சொர்க்க பூமியை பார்க்கும். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்தில் மாரா ரிவரை கடந்து வந்த மந்தை கென்யாவில் இருக்க மாசாய் மாராவோட வளமான பொருட்களை சந்திக்கும். இந்த புற்கள் தெற்கு செரங்கட்டியில் இருக்க புற்களை விட சத்தா இல்லைனாலும் வறட்சிக்கு இது பரவாயில்ல தான்.
புற்களை மட்டும் இல்லை, மாசாய் மாராவோட பிரெடேட்டர்ஸையும் மந்தை சந்திக்கும். ஆற்றை கடந்து வந்த மந்தை சோர்வாக இருக்கும் அப்படிங்கிறது பிரெடேட்டர்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நேரம் பார்த்து கச்சிதமாக அதுங்களை வேட்டையாடும். ஆகஸ்டில் இருந்து அக்டோபர் வரை மாசாய் மாராவோட வளமான புற்களை மந்தை சாப்பிடும். ஆனால் அதுக்கப்புறம் நவம்பரோட தொடக்கத்தில் எல்லாமே தலைகீழாக மாறுது. அதாவது வடக்கில் வறட்சியும் தெற்கு செரங்கட்டியில் மழைக்காலமும் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் மந்தை மறுபடியும் தங்களோட தெற்கு செரங்கட்டி வீட்டுக்கு போயே ஆகணும். ஆனால் இதில் என்ன ஒரு சோகமான விஷயம்னா, இதுங்க மறுபடியும் மாரா ரிவரை கடந்து முதலைகளையும் செங்குத்து கரைகளையும் சமாளித்து செரங்கட்டியோட கிழக்கு பக்கமாக ட்ராவல் பண்ணி மறுபடியும் குருமெட்டி ரிவரை கடந்து கடைசியாக தான் தெற்கு செரங்கட்டிக்கு வந்து சேரும். இதுங்க கிட்டத்தட்ட டிசம்பரில் தெற்கு செரங்கட்டிக்கு வந்து சேர்ந்துடும். வளமான சத்தான பொருட்கள் மறுபடியும் இதுங்களுக்கு கிடைக்கும். தெற்கில் இருக்க பிரெடேட்டர்ஸ்க்கும் தங்களோட பஞ்சகாலம் தீர்ந்து போய் திருவிழா கோலம் உருவாகும். ஆனால் வடக்கில் இருக்க பிரெடேட்டர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். டிசம்பரில் வந்த மந்தை மே வரை இங்கே தான் தங்கியிருக்கும். ஜனவரி பிப்ரவரியில் தங்களோட கன்றுகளை ஈனும். ஒரு நாளைக்கு 8000 கன்றுகளையும் 3 வாரத்தில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கன்றுகளையும் ஈனியிருக்கும். அப்புறம் என்ன, பிரெடேட்டர்ஸுக்கு நல்ல வேட்டை தான். மார்ச் ஏப்ரல் மாதத்தில் ஆண் வைல்டு பீஸ் கடையில் சண்டை நடக்கும். அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், மேட்டிங்காக. ஸோ மார்ச் ஏப்ரல் மாதத்தில் வைல்டு பீஸ் மேட்டிங்கில் ஈடுபடும். மேட்டிங் முடிஞ்ச பிறகு 90% ஃபீமேல் வைல்டு பீஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதுங்களோட கர்ப்ப காலமும் மைக்ரேஷன் காலமும் ஒரே மாதிரி இருக்குது. அதுதான் 8 மாதம். முன்னாடி பார்த்த மாதிரி மே மாதத்தில் தெற்கு செரங்கட்டியில் இருந்து வடக்கு நோக்கி கிளம்புற 90% ஃபீமேல் வைல்டு பீஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். 8 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதுங்க இந்த தெற்கு செரங்கட்டிக்கு வந்து ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் குட்டிகளை ஈனும். வைல்டு பீஸ் தெற்கு செரங்கட்டியில் குட்டிகளை ஈனறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இங்கே விளையிற சத்தான பொருட்கள் தான். வைல்டு பீஸ் அண்ட் ஜீப்ராஸோட இந்த கிரேட் மைக்ரேஷன் ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டே தான் இருக்கும். 7 மாத பயணத்தில் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டரை இதுங்க கடந்து வரும். பசியாலையும் சோர்வாலையும் தாகத்தாலையும் நீரில் மூழ்கிறதாலையும் வேட்டையாடப்படுறதாலையும் கிரேட் மைக்ரேஷனில் 2,50,000 வைல்டு பீஸும் 30,000 வரி குதிரைகளும் இறந்து போகுது. ஆனால் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மைக்ரேஷன் நடக்கலைன்னா இதை விட பல மடங்கு அதிகமான வைல்டு பீஸும் ஜீப்ராஸும் வறட்சியாலேயே இறந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதுங்களோட இன்ஸ்டிங்க்ட் உயிர் வாழ சத்தான புல்லையும் நீரையும் தேடி மைக்ரேட் பண்ண வைக்கிது. பூமியில் நிலத்தில் வாழ்கிற விலங்குகளில் மிகப்பெரிய மைக்ரேஷனாக இது இருக்குது. ஆப்பிரிக்காவோட 7 நேச்சுரல் ஒண்டர்ஸில் இதுவும் ஒன்றா இருக்குது. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்களை இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிரேட் மைக்ரேஷனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.